ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்டியான டிஃபன் ரெசிபி பணியாரம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இதுதான் இந்த பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள். வெறும் இட்லி மாவில் மட்டும் பணியாரம் ஊற்றாமல் அது கூட ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். ஒரு பவுல் நிறையா இட்லி மாவு, அதே பவுல் நிறையா கோதுமை மாவு, இந்த பவுலில் ஒரு 1/4 பவுல் வெள்ளை ரவை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1-2 கல் இடிச்சிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி தோலை எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் கருவேப்பிலை இலை மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணணும். ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவோட இட்லி மாவு போட்டு செய்யும்போது டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 பவுல் வெள்ளை ரவை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், அப்புறமா மிளகுத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம பணியாரம் ஊற்றி சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இட்லி மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டாச்சு. இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதை பார்த்துட்டு மற்ற அளவுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டது எல்லாத்தையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணியோட அளவு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ரவை போட்டிருக்கோம். ரவையை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அதனால் இதை திருப்பி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 தடவை தண்ணி எடுத்து நான் இதை மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி 2 தடவை ஃபுல்லாக தண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கூடவோ குறையவோ செய்யும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடியிருக்கேன். 5 நிமிஷம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் வந்து பணியாரக்கல் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பணியாரத்துக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயில் போண்டா மாதிரி கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கல்லும் ஹீட்டாக இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா ஊற்றிடலாம். இப்போது எல்லாமே ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம். குட்டி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நெய் ஊற்றி நீங்கள் செய்யலாம். இப்போ திருப்பி போட்ட மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து பார்த்தலாம், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி இட்லி மாவு, கோதுமை மாவு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும், ரவையும் எப்போவுமே இருக்கும். இது மாதிரி சூப்பரான ஒரு பணியாரம் ரெடி பண்ணலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான காரமாக சட்னி எதாவது செஞ்சு சாப்பிட்லாம். வெறும் பணியாரம் சாப்பிடவே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இந்த பணியார ரெசிபி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.